நம்ம தினமும் பார்த்து பழகும் இந்த உலகம் எவ்வளவு வேகமா மாறுது தெரியுமா? ஒரு காலத்துல எரிபொருள், குக்கிங் கேஸு, ஆன்லைன் டெலிவரி எல்லாம் சாதாரணம். ஆனா நாளை மறுநாள் இது இல்லாத நிலை வந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? காலையில எழுந்த உடனே கையில மொபைல் எடுத்து பழகிட்டோம். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தா ரியாக்ஷன், ஒரு ஆர்டர் டிலே ஆனாலே டென்ஷன். இப்படி வாழ்ற நம்மள எரிபொருள் சப்ளை ஸ்டாஃப், கேஸ் டெலிவரி ஹோல்ட், லாக்டவுன் அனவுன்ஸ் பண்ணுனா, ஒரு நிமிஷத்துல மூச்சே நின்று போகும். கதவு வெளியில யாருமே இல்லாத வெறுமை. காற்றின் சத்தம் கூட பயமா கேட்கும். அந்த நேரம் தான் நம்ம பேசிக் நீட்ஸ் தான் நம்ம ஃபியூச்சர்ன்னு புரியும். நம்ம வீட்ல இருக்கவங்கள ஒரு முறை கவனிச்சு பாருங்க. குழந்தை, பெரியவர்கள், வேலைக்கு போறவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே கேள்வி. இன்னைக்கு சமைக்க கேஸ் இருக்கா? நாளைக்கு போக பெட்ரோல் இருக்கா? இது ஒரு ஸ்டோரி இல்ல. உண்மையா நடக்கக்கூடிய சூழல். அது அடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அவேர்னஸ் வேணும். பிரிப்பரேஷன் வேணும். மைண்ட் செட் வேணும். வீட்டுக்குள்ள ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா, இமேஜின் பண்ணுங்க. அப்பா வேலைக்கு போக முடியாது. அம்மா சமைக்க முடியாது. குழந்தை ஆன்லைன் கிளாஸ் விளக்கம் இல்லன்னு கதறும். இவங்கள பார்த்தா மனசே நொந்துரும். ஆனா, அவங்களுக்கெல்லாம் நிலைமை எக்ஸ்பிளைன் பண்ணி உறுதி குடுக்குறது நம்ம பொறுப்பு. நம்ம சர்வைவல்க்காக தேவையானது லக்ஸரி ஐட்டம்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலா தண்ணீர் எங்கே சேமிக்கலாம்? என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் சேஃபா வச்சிருக்கலாம்? போர்ட்டபிள் ஸ்டவ் இருக்கணுமா? ஸ்மால் எமர்ஜென்சி லைட் இருக்கணுமா? அதெல்லாம் தான் முக்கியம். நம்ம வீட்ல 10 நாள் யாரும் வெளிய போறதில்லன்னு நெனச்சு பாருங்க. அதுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணும்? எத்தன நாளைக்கு பொருள் சஃபிஷியன்ட்? இந்த மாரி நம்மகிட்டயே கேட்கிற கொஸ்டின்ஸ் நம்ம ஃபியூச்சரை சேவ் பண்றது. லாக்டவுன் வந்தா சாலைகள்ல சைலன்ஸ், ஷாப்ஸ் எல்லாம் ஷட்டர்ஸ் டவுன், டெலிவரி ஆப்ஸ் ஆஃப்லைன். அப்போ மனிதருக்கு ஏற்படும் லோன்லினஸ் ஒரு வேற மாதிரி. சிலர் வீடு அருகே இருந்தாலும் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத நிலை வரும். இது பிசிக்கல் டிஸ்டன்ஸ் தாண்டி எமோஷனல் டிஸ்டன்ஸை கூட உருவாக்கும். அந்த நேரத்துல நம்ம மனசு தான் நமக்கு பெரிய சப்போர்ட். குடும்பத்தோட பேசணும். அவங்களோட பயங்கள கேட்டு நிம்மதி குடுக்கணும். கரெக்ஷன்கள செய்யணும். கேர் ஷேர் செய்யணும். ஓவரா பேனிக் ஆகக்கூடாது. ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கக்கூடாது. மிடில்ல செட்டில் ஆன காம் மைண்ட் தான் ஸ்ட்ராங்கா சர்வைவ் செய்யும். ஒரு டே, 2 டேஸ் லாக்டவுன் இல்லாம 1 மாசமாவது நீட்டிச்சா, அப்பதான் எந்த ஃபேமிலி எப்படி பிளான் பண்ணி வாழ்றாங்க தெரிய வரும். நம் நாட்டுல எரிபொருளும், குக்கிங் கேஸும் நம்ம வாழ்வோட பேக் போன் மாரி. அது ஒரு நாள் சப்ளை இல்லன்னா, டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட், சேஃப்டி எல்லாமே ஷேக் ஆகும். ஆனா வரக்கூடிய பிரச்சனைய அவாய்ட் பண்ண முடியலனாலும், அதான் இம்பாக்ட்ட ரிட்யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் பிளானிங். அத்தியாவசிய பொருட்கள் அதிகமா இல்ல. ஆனா கரெக்ட்டா சேமிச்சா போதும். இது ஸ்கேர் பண்ற வாய்ஸ் ஓவர் இல்ல பிரிப்பேர் பண்ற வாய்ஸ் ஓவர். ஏன்னா வாழ்க்கை அன்பிரெடிக்டபிள். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி. தயாரா இருக்கும் மக்கள் தாங்கிச் செல்வாங்க. கஷ்ட நேரத்திலயும் பவுன்ஸ் பேக் ஆவது அவங்க தான். இது ஒரு ஸ்மால் வார்னிங் அல்ல ஒரு பெரிய லெசன். எதிர்காலத்துக்கான முன்னெச்சரிக்கை. நம்ம குடும்பத்துக்கான பாதுகாப்பு. எரிபொருள் இல்லாமலும், கேஸ் இல்லாமலும் லாக்டவுன் வந்தாலும் நம்ம வாழ்க்கை நிக்கக்கூடாது. நம்ம நிக்கக்கூடாது. நிம்மதியா சிந்திங்க. நேரமா தயாரிங்க. நாளை அன்பிரெடிக்டபிள். ஆனா தயாரா இருக்கிறது நம்ம கையில.